இந்த சூரா அல்லாஹ் என்ன போன தடவையும் ரசல்லா செல்லத்துக்கு ஆறுதல் சொன்னான் இல்லைங்களா? ஆறுதல் சொன்னான். இந்த தடவையும் வந்து இந்த சூறாலையும் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ம்ஹும், ஆறுதல் சொல்லும் விதமாகத்தான் இந்த ம்ஹும், சூறாவை வச்சிருக்கேன். ம்ஹும். ஷர் சூரா அஷர் ஷர்னா விரிவாக்குறதுங்களா? ஷரஹ்னா விரிவாக்கம். ம்ஹும், அதாவது இடம் விரிவாக்கம் இல்ல, நாலேஜ் ம்ஹும். விரிவாக்கம். இதயத்தைங்கிறாங்க சதுரக் ஆமா, சதுரக். ஆமா. இல்ல, கேள்வி திருப்பி இது கேட்குறேன். போன தடவை மாதிரியே அல்ல மெஜிதிக்கு எத்திமன் ஃபாவா அதே மாதிரியே வஜன்ல வருது. ம்ஹும். ம். ம்ஹும். So, அதாவது பொதுவா ஒரு விஷயம் அந்த கேள்வி கேட்டு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஆழமா பதியுமா ஆமா. மனசுல. ஆல் கபர் அட்டென்ஷன் ஆல் ஆ அட்டென்ஷன் கொண்டு வர்றது. ம், உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்டு, ம். ஆமா. தெரியாது. இதான் ம்ஹ்ம். அது அப்படின்னு ஆ, சொல்றது. ஆமா. ஆமா. அது மாரி சும்மா தன்னா படிச்சுக்கிட்டே போறத விட, இந்த விஷயங்கள் தெரியுமா? ஆமா. அப்படின்னு கேட்கும்போது அவங்க அ தெரியாது கிளாஸ். எனக்கு அப்படின்னுவாங்க. ம். இப்படியா இதுவா விளக்கன்னுவாங்க. இல்ல, இல்ல அது இல்லப்பா, இதுவா விளக்கம் அப்படின்னுவாங்க. ம். சோ இன்னும் கொஞ்சம் மனசுக்கு நல்லா ஆழமா பதியும். ம். ம். ம்ஹ்ம். ம். ஸோ அது விரிவாக்குறதுக்கு விரிவாக்குறது அ க ஆமா. விளக்கம் குடுக்கறதுக்கு. அஹ. ஷரஹல்லாஹு சத்ரஹு அப்படின்னாங்க. அல்லாஹ் புட் ஹிம் ஹிஸ் மைண்ட் அட் ஈஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது ஆ நெ நெஞ்சம் விரிவடைஞ்சா மனசு ம ஒரு 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 அமைதி வந்துருது இல்லைங்களா? ஒரு ம். படபடப்பு, ஒரு கண்டிப்பா. பயம் எல்லாம் போயிடுது உங்களுக்கு. போயிடும். ஆ இந்த ஷவுக்கானியில என்ன சொல்றாங்கன்னா, ஃபத்ஹுல் சத்ர். என்ன ம். ஆ அந்த உள்ளம் திறப்பு. உள்ளத்தினுடைய ஆமா. அந்த என்னென்ன தடைகள்லாம் வந்து வஹிய ம். வந்து அ என்ன ரிசீவ் பண்ணாம இருக்கிறதுக்குள்ள தடைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் அ த த தகர்த்தெறிஞ்சான் அப்படிங்கிறாங்க. என்ன ம். ஓ! சில பேருக்கு கொஸ்டின் வரும்ல, இதெல்லாம் நடக்குமா? உண்மையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்படியே எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டான். வர்றத அப்படியே அவங்க வந்து ம். அப்படியே நம்புனாங்க. இதெல்லாம். இந்த கேள்வி அந்த சந்தேகத்தினுடைய பாபையே அடைச்சுட்டான். ம். சந்தேகத்தினுடைய வழியையே. ம். கல்பு சதர். ஏன் கல்பு சதர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அ சதர்னா வந்து அந்த உணர்வுகள். அ ம். என்ன சொல்றாங்க? ம். அறிவு, உணர்வுக்கு வந்து அறிவு சில இடத்துல அறிவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. உணர்வுகள் தான். அ என்ன நம்ம அறிவுக்கு வந்து உணர்வுகள் சில நேரத்துல ஆமா. கல்பு வந்து அது அது ஒரு விளக்கம் சொல்றாங்க. அல்லாஹு அலம். சதுருங்கிறது வந்து ரொம்ப உணர்வுபூர்வமா உள்ளது. கல்பு ம். வந்து அறிவுபூர்வமா சிந்திக்கக்கூடியது. என்ன அதனால அல்லாஹ் சதுர யூஸ் பண்றான். ம். ஆ லக்க இங்கேயும் பாருங்க அல்லாஹ் லக்க சொல்றான். லக்க இலக்க ரொம்ப நெருங்கி வரான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. என்ன சுல்லாவ பார்த்து பேசும்போது நெருங்கி நம்ம நம்மெல்லாம் விட ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறான் அல்லாஹ். நமக்கே வந்து நான் என்ன உங்க கழுத்து பிடரி நரம்புகளுக்கு அருகில் இருக்கிறேன்னு சொல்றான். அதை விட எல்லாம் க்ளோஸா இருக்கான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. க்ளோஸ் க்ளோஸ் ஆ. ம். இத சொல்றாங்க அந்த உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மேராஜ் போறதுக்கு முன்னாடி அ ஆ அது கூட அத சொல்றாங்க. அத கூட சொல்றாங்க. என்ன இப்னு கசீர் அதான் சொல்றாரு. ஆஹஹ. லைலத்துல் இஸ்ரா அந்த இஸ்ராவுடைய இரவுக்கு போறதுக்கு முன்னாடியும் அங்க வானத்துல உள்ள விஷயங்கள்லாம் பார்க்கணும், அதெல்லாம் உள்வாங்கணும் என்பதற்காக வேண்டி ம்ஹ்ம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்ப அல்லாஹ் தஆலா என்ன பண்ணியிருக்கிறான்? ம், ஒரு ம். விரிவாக்கம் செஞ்சிருக்கிறான். ம், அதை ம். உள்வாங்கக்கூடிய அந்த தன்மைய உள்ள ம். நிரப்பியிருக்கிறான். ம். ஆ. எல்லா விஷயத்தையும் எல்லாம் நம்ப மாட்டாங்க. அதான் ஆஹ. சொல்றேன். எல்லா ஆஹ. விஷயத்தையும் எல்லாம்லாம் நம்ப மாட்டாங்க. ஆ, ஆ. அப்போ ம். அந்த நம்பக்கூடிய அந்த பாத்திரம் உள்ள இருக்கணும். ம்ஹ்ம். போன தடவ கூட போன சூறால வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்? எஜிதிக 3வது அதாவது 3 பெர்சன் மாரி சொல்றான். ஆமா ஆ என்னது? இதுல வந்து எல்லாம் நெருங்கி நான் இந்த ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான். ஃபர்ஸ்ட் ரொம்ப நாங்களே நான் தான் செய்றோம். நான் பண்றேன்ட்டான்.
நான் பண்றேன் அப்படின்ட்டான். ஆமா. இதெல்லாம் வந்துதான்னு தெரியல. ம். அமெரிக்க மில்லியரா லட்சான்னு தெரியல. அது அதான் சில பேருக்கு வந்து இது வந்து சில அம்ருகள் அல்லாவுடைய 2.5% ஜக்காத்து, வட்டி ம். வாங்கக்கூடாது அப்படின்னா அவங்க வந்து மூளை வேலை செய்யும். என்னென்ன எப்படி எப்படிலாம் வந்து இது வந்து அவாய்ட் பண்ணலாம். எந்தெந்த முஃப்திட்ட போனா இது வந்து நமக்கு ஃபேவரா ஃபத்வா குடுப்பாங்க. என்ன? ம். ஆனா அந்த இது சில பேர் அப்படியே எடுத்துக்குவாங்க. என்ன? ஸோ நிறைய பேர் அப்படிதான் எடுத்துக்கிறாங்க. எனக்கு அங்க ஆமா. போனாதான் சரியாகும், இங்க போனாதான் சரியாகுன்ற மாதிரி. என்ன சொல்றீங்க? ஆமா. அல்லாஹ் நமக்கு அந்த மாரி சதுர வந்து செஞ்சு குடுத்தா நம்ம அப்படியே எடுத்துக்குவோம். ஒரு ம். ஹிதாயத்து கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். ம். அதுதான் அந்த அதான் நேத்து நேத்து கூட ஜும்மால வந்து நம்முடைய ஹத்தீப் சொன்னாங்க அஹ, பள்ளிவாசல்ல. அஹ, எந்த அளவுக்குன்னா மக்களுடைய இது என்னன்னாக்கா, எங்க வீட்டுக்கு கரண்ட் பில் அதிகமா வருதுன்னு போயிட்டு முஃப்தி சாப்பிட சொல்றாராம். அஹ. அவர் வந்து ஜம்ன்னு அவர் கையில எழுதி குடுக்குறாராம். அது மீட்டர் அப்பா! பாக்ஸ்ல ஒட்டிடுங்க. கரண்ட் பில் கம்மியா வரும்ன்றாங்களாம். அந்த அளவுக்கு மக்கள் வந்து இன்னா லில்லாஹி. ஒரு இதுவாயிட்டாங்க, அடிக்ட் ஆயிட்டாங்க. இவர்கிட்ட போனாதான் நேத்து சொன்னார் நேத்து ஜும்மா பயான்ல. ம்ஹ்ம். ம். அல்லாஹ் காப்பாத்தணும். ம்ஹ்ம். ஆமா. ம். அல்லாஹ் குர்ஆன வந்து அதுக்காக மட்டுமே மேபி அதுல ஷிஃபாக்கள் இருக்குது. இல்லாம இல்ல. ம். குர்ஆனு துஆக்களோட நோக்கம் வந்து பிராக்டிகலாவும் அவரு அட்வைஸ் சொல்லணும் அந்த முஃப்தி. என்ன நினைக்கிறீங்க? அந்த ம். கண்டிப்பா. கரண்ட் செலவாகுதுன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, லைட் பில்ல லைட்ட குறைங்க, ஃபேன குறைங்க. என்ன சோலார் பேனல இன்ஸ்டால் பண்ணுங்க. ஆமா, என்ன ஆமா. ஏர்ஃபோன குறைச்சுக்கங்க. என்ன ம். ம். அப்படின்ட்டு சொல்றத விட்டுட்டு, தேவையில்லாத பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல தேவையில்லாத லைட் எரியும், ஃபேன் ஓடும். என்ன ஆமா. அந்த வகையில நம்ம சில இடத்துல மீட்டர் டைமர்லாம் இப்ப வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏர்கோன்லாம் பார்த்தீங்கன்னா, ஏசி 6 மணி நேரம் வேலை செய்ற மாரி டைமர் வச்சுக்கலாம். என்ன ஸோ ஆமா. அந்த மாரிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா நமக்கு கரண்ட் பில் குறையும். அப்படி அறிவுபூர்வமா சொல்லணும். அப்படி அது போனோம். அத விட்டுட்டுக்கு தொட்டதுக்கெல்லாம் ஆலிம் ஸா கிட்ட, முஃப்தின் கிட்ட போனாக்கா என்ன ஆகுறது? தாயத்து மாரி தான். இத விட்டுட்டு தாயத்த தாயம் விட்டு தான் இது. தாயத்தே அல்ல தான். அல்லாஹ் காப்பாத்தணும். அல்லாஹ் ஹிதாயத்த குடுக்கட்டும் எல்லாருக்கும் நம்ம துவா செய்வோம். மாஷா அல்லாஹ். கண்டிப்பா, கண்டிப்பா. ம்ஹ்ம். ஸோ அதான் இன்ஷிரா அப்படின்னா, ஆ நம்ம என்ன சொல்றதுன்னா, இன்ஷிரான்னு கேள்விப்பட்டீங்களா? அது மருந்து சாப்பிட சொல்லி கசத்துனால சாப்பிடணும். அவ்வளோதான். அல்லாஹ் குடுத்துறான் ம், அப்படின்னா. ம், ம். அ அதான் நஷ்ரா. இந்த மருந்து சாப்பிட்டா கசக்குமே அப்படின்னா நோய் குணமாகுமா? ஆவாது இல்லைங்களா? அ அதுக்கு தான் அந்த நஷ்ர வேணும் நமக்கும். ம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த இன்ஷிரா இருந்துச்சு. குடுத்தான் அல்லாஹ்வே குடுத்தான் அப்படிங்கிறாங்க. நமக்கும் வந்து அந்த நஷ்ரா வர்றதுக்கு அல்லாஹ்கிட்ட துவா செய்வோம். கண்டிப்பா. அதான் அந்த சம்பவத்தையும் சொல்றாங்க. அபூ ஹுரைரா ம், ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 2 ம், பேர் வந்தாங்க. வந்துட்டு ம், என்ன பார்த்தாங்க. என்ன ம்ஹ்ம், பார்த்துட்டு, அ ம், என்னுடைய கல்ப எடுத்தாங்க. சோ, ம், அவங்க அழுத்துன அந்த அழுத்தம் இருக்க ஒரு வித்தியாசமான அழுத்துதலு. அப்படி ம், அழுத்துதுன்னா, அவங்க வந்து ஒரு ஒரு வெண்மையான துணிய கொண்டு வந்தாங்களாம். ம், ம், அந்த துணியில இந்த கல்ப எடுத்து போட்டாங்களாம். ம்ஹ்ம், ஆமா. ம், போட்டு அத வந்து இது பண்றாங்க அப்படின்றாங்க. ம்ஹ்ம், அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, எனக்கு வலியும் வரல, ரத்தமும் வரல என்னுடைய ம், ஹார்ட்ல. ம், 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 இந்த ம், கல்ப உள்ள எடுத்தாங்களே, எடுத்ததுனால ம்ஹ்ம், எனக்கு என்ன வரல? ம், வலியும் வரல. லம் அ ஃபமா அரா பிலா தமின் வலா வஜ்இன். ம், ஆ உக்ரிஜுல் கில்ல வல் ஹஸத. ம், அதிலிருந்து கில்லு, ஹஸது, பொறாம, ம், ஒரு ஒரு எதார்த்தமான மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ம், எடுத்துட்டாங்க என்பதாக ம், பெருமானார் ம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ம். லக்கா ரசூலுல்லாஹ்க்கு அது ரொம்ப க்ளோஸ். அது ரசூலுல்லாஹ்த்துக்குமே பிரத்யேகமா சொல்றது அல்லாஹ். இருந்தாலும் நம்ம அல்லாஹ்ட்ட ஆமா, கேட்டா நமக்கும் அந்த பாக்கியத்த ஆமா. குடுப்பான். என்ன ஆ கண்டிப்பா, கண்டிப்பா. நமக்கு என்ன இதுல படிப்பினை என்ன, அல்லாஹ் சொல்ற கட்டளைகள அப்படியே நிறைவேற்ற வேண்டியது தான். ஏத்துக்கிற மனப்பான்மை என்ன வரணும் சதர்ல, நம்ம நெஞ்சத்துல. அறிவுக்கு வந்து இடம் குடுக்கக்கூடாது. என்ன ம். ஆ 2வது வந்து அ அப்படியேவும் நம்ம அப்படியே எல்லாத்தையும் அப்ளை பண்ணிற முடியாது. என்ன
ஸோ சில உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சில தவறும் நடக்குது. ஒருத்தர் ஆசிரியர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்கள்ட்ட. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, யாரோ சொன்னாங்களாம், ஸ்கூல்ல டீச்சரா இருந்திருக்காரு தமிழ்நாட்ல. சரி. யாரோ சொல்லியிருக்காங்களாம், தமிழ்நாடு அரசாங்கத்தோட வருமானத்தில வந்து ப ப பாதிக்கிட்ட ஒரு கால்வாசி கிட்ட என்ன டாஸ்மாக்லேருந்து தான் மதுபான கடைகள்லேருந்து தான் வருது. என்ன ம். நீ வாங்குற சம்பளமே ஹராம்னு சொல்லிட்டாங்களாம். என்ன ம். அவரு உடனே வேலைய விட்டு ரிசைன் பண்ணிட்டாரு. என்ன ம். அந்த மாரி பண்ணிட்டு ஃபேமிலிக்கு என்ன ஆவுறது? பிள்ளைங்களுக்கு என்ன ஆவுறது? கஷ்டங்க. கஷ்டம். அதுக்கு ஹராமான இதா இருந்தாலும் நம்ம அந்த ஒரு நல்ல நியத்துல வேற தமிழ்நாடு வேலை கவர்மெண்ட்டுக்கு அ வெறும் மது மட்டும் தான் இன்கம்மா? அத விட்டோம்னா ம். 1000 இது இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா, ஆமா. ஸோ நமக்கு சில ஃபத்வாக்கள் அந்த மாரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஃபத்வாக்கள வச்சு சில பேர் கஷ்டப்படுறாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து சில ச ச சில ஃபத்வாக்கள்னால அ குஃப்ரு கூட தள்ளிடுமா. வறுமை. கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. ம்ஹ்ம். கண்டிப்பா. ஸோ அதாவது அதுக்காக என்ன பண்ணோம், இல்லங்க அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ம்ஹ்ம். ஆ மார்க்கத்துல வழிகேடர்கள் உருவாவாங்களாம். அவங்க ம். எப்படிப்பட்டவனாக்கா, ம். மார்க்கத்த வந்து வரம்பு மீறுவாங்களாம். ம். மொட்டையே தான் அடிச்சுட்டு கிடக்கணும். ம். 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 வெள்ள சட்டையே தான் போட்டு இருக்கணும். அப்படி ஆமா. கிடையாது. ம்ஹ்ம். மார்க்கம் என்பது எக்ஸ்ட்ரீம் லெவல் கிடையாது. என்ன ம்ஹ்ம். சொல்றீங்க? ஆமா. அது வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படின்றாங்க எல்லாமே ஸல்லல்லாஹு பேலன்ஸ் தான். பேலன்ஸ் தான் வேணும். நம்ம ஆமா. வந்து நம்ம நம்ம வந்து நபிமார்கள் கிடையாது. நம்ம சஹாபாக்கள் கிடையாது. கிடையாது. அ பொதுமக்கள் வந்து ஆலிம்கள் மாரி 7 வருஷம், 8 வருஷம் போய் படிச்சவங்களும் கிடையாது. என்ன? கிடையாது. ஸோ கிடையாது. அத வச்சு அப்படியே முடிவு பண்ணி ஃபேமிலிய கஷ்டப்படுத்திட்டு குஃப்ருக்கு அளவுக்கு போயிறக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுடைய சிச்சுவேஷனும் ஒரு மாதிரியா இருக்கும். 2வது வந்து நெறைய ஆலோசனைகள் கேட்டு செய்யணும். ஆனா மேஜரான பாவங்கள்லேருந்து வெளிய வந்துரணும். இந்த வட்டி, என்ன கண்டிப்பா, அ கண்டிப்பா, கண்டிப்பா. இந்த மாரி சில பெரும் பாவங்கள்னு சொல்றதுலேருந்து நம்ம ஆமாமா. விடுபட்டு வர ட்ரிங்க்ஸு மாரி வந்து வந்துரணும். ஆமா, மது அருந்துறது. என்ன ஆமா. சொல்றீங்க? அல்லாவோட இது அந்த மாரி மாரி அந்த முயற்சிய தான் பார்க்குறான் இல்லையா? அந்த நமக்கு தான் தெரியும்ல, அந்த 99 கொலை பண்ணிட்டு 100வது கொலைய பண்ணிட்டு, என்ன ஆமா. அந்த அல்லாஹ் அந்த அளவ பார்க்குறான். எந்த அளவுக்கு அவரு பாதை கடந்து பாதிக்கு மேல போயிட்டாரு. என்ன நல்லவங்களோட இடத்துக்கு. ம். என்ன ம். ஸோ அதனால சொர்க்கத்துக்கு அனுப்பிச்ச கதை தெரியுமில்ல? அது உங்களுக்கு தான் கண்டிப்பா, கண்டிப்பா, அ. கண்டிப்பா. ஸோ அல்லாஹ் நம்மளுடைய அ நிய்யத்த பார்க்குறான். என்னென்ன செயல்கள செய்றான் அப்படிங்கிறத பார்க்குறான். அப்படின்றத பார்க்குறான். பார்க்குறான் இன்ஷா அல்லாஹ். ஸோ நமக்கு வந்து அந்த இன்ஷிரா அப்படிங்கிறது வந்து ஒரு அதான் அந்த குரான ஓதும்போது நமக்கு ஞானத்தையும் குடுக்கணும் அல்லாஹ். என்ன அப்படியே ம். அ வே அதான் கல்வியும் உமர் குடு இல்லான்னு கூட சொல்லுவாங்க. சில ம். நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இமாமுடைய துவாவ விட கடைசி சஃப்ல யாரோ ஒருத்தர் நின்னுட்டு இருப்பாரு. அவருடைய ஆ. ஆமீன்னால எல்லாருடைய துவாவும் கபூல் ஆயிடும் அப்படின்னுவாங்க. ஏன்னா, யாருடைய உள்ளம் எந்த அளவுக்கு இதுவா இருக்குன்னு அல்லாஹ்க்கு தான் தெரியும். என்ன சொல்றீங்க? ஆமாமா. அந்த ம். எக்ஸ்ட்ரீமா போக்கூடாது. தெரிஞ்சவங்க தான் அப்படி இப்படிலாம் கிடையாது. ஆ, ஆ. பேலன்ஸ்டா போணும். நடுநிலையா ம். இருந்துக்கணும். ம். ஹராம்கள தவிர்த்துக்கணும். அது உண்மைங்களா? ஒருத்தங்க துவா செய்றதுனால எல்லா துவாவும் கபூல் ஆகுங்கிறது உண்மையா அது? ஆமாண்ணே, ஆமாண்ணே. அது வந்து ம். இல்ல ஒருத்தவங்களுடைய துவான்னு இல்லண்ணே. ம். சில நேரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாண்ணே, இல்ல ஒருத்தவங்க கூட்டு துவாவே வந்து உண்டுங்கிறாங்க, இல்லங்கிறாங்க. ஒருத்தர் ஆமீன் சொன்னாங்கன்னா, அது ஆ. எப்படி அது சஹீஹான ஹதீஸுங்களா அது? இல்ல நம்ம கூட்டு துவான்னு சொன்னாக்கா, தொழுகைக்கு பிறகு ஓதுற கூட்டு துவா ஆ, தான் கிடையாது. ஆ. அதுல மாற்று கருத்தே இல்ல. அல்ஹம்துலில்லாஹ்க்கு அப்புறம் ஆமீன் சொல்றோம். ஆ அந்த அந்த ஆமீன்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே. யாருடைய ஆமீன் வந்து மலக்குமாருடைய ஆமீனுக்கு தோதுவாகுதோ, அல்லாஹ் வந்து உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறான், பாவங்கள மன்னிச்சுறான்னு சொல்லிட்டு சஹீஹான ஹதீஸ் வந்திருக்கு. சோ இருக்கு. இந்த ஆமீன் கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஆஹ. 1000 பேர் நிக்கலாம். ஆனா யாரோ ம். ஒருத்தர் ரொம்ப நல்ல மனிதரா இருக்கலாம், இஹ்லாஸா இருக்கலாம். அந்த ம். ம். ஒருத்தருடைய ஆமீன்னால ரஹ்மத் எல்லாத்துக்கும் வந்துரும்னு சொல்ல வர்றேன். ஆ, ஆ. ரைட்டுங்க. இதுவும் அந்த மாரி தான். அந்த ஒரு ஹஜ்ஜில நடந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும்ல? அதாவது இந்த அ, ஒருத்தர் கனவு கண்டாராம். அ ஆஹ, அந்த வருஷம் யாருடைய ஹஜ்ஜும் அல்லாஹ் ஏத்துக்கல ஆ, அப்டின்ட்டு ரொம்ப கவலைப்பட்டாராம். அப்புறம் ஆ. மறுநாள் கனவு கண்டாரு. அந்த ஒருத்தர் மட்டும் ஒருத்தரோட ஹஜ் மட்டும் கபூல் ஆச்சு. அந்த ஹஜ்ஜினால எல்லாருடைய ஹஜ்ஜ கபூல் செஞ்சுக்கிட்டான். அல்லாஹ் அக்பர்! என்ன அல்லாஹ் அந்த ஒரு இதனால ஒருத்தங்க நல்லவர்கள் அந்த மாரி அல்லாஹ் ஆலம் என்ன. பட் அதனால கண்டிப்பா. நம்ம வந்து மத்தவங்க ஆமீன்னால நம்ம க்கு வந்து எல்லாம் அல்லாஹ் ஆமீன் செஞ்சுருவாங்கிற ஒரு
என்ன அந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. பொடுபோக்கம் வந்துடக்கூடாது. இந்த சொல்லுவாங்கல்ல அப்படி ஊர்ல வந்து ஒரு ராஜா வந்து பால் கேட்டாராம். எல்லாம் பெரிய சட்டிய வச்சு, எல்லாம் பால கொண்டு வந்து ஊத்துங்கன்னா, எல்லாம் தண்ணிய கொண்டு ஊத்துனாங்களாம். என்ன? ஆ, அது தெரியுங்களா அந்த கதை உங்களுக்கு? ம். தெரியாது தெரியாது. ஊர்ல ஏதோ பால் டிமாண்ட் போல இருக்கு. எல்லா வீட்லயும் சரி. ஒவ்வொரு பால கொண்டு வந்து பெரிய ஒரு அண்டாவ வச்சு பால் ஊத்துங்கன்னாங்களாம். எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், கடைசியில பார்த்தா எல்லாம் தண்ணியா தான் இருக்காம். என்ன? ஆ, ஒவ்வொருத்தங்களும் என்ன நெனச்சாங்களாம், நம்ம ஏன் பால் ஊத்தணும்? மத்தவங்க தான் பால் ஊத்துவாங்கல்ல. நம்ம தண்ணி ஊத்துவோம். அப்டின்ட்டு என்ன ஹோல் ஃபேமிலி, ஹோல் பீப்புளே வந்து தண்ணி ஊத்திட்டு போயிட்டாங்க. ஆமாமா. அந்த மாரி மத்த நல்லவங்க துவானால நம்மளுடைய அமல்கள் கபூல் ஆகுங்கிற ஒரு அதுவும் தான் எல்லாமே பேலன்ஸ் பாருங்க. நம்ம செய்ற வேலையும் செய்யணும். என்ன ம். செஞ்சுட்டு சும்மாவே போய் அங்க போய் நின்டு ஒருத்தங்க செய்ற பாவத்த எல்லாம் செஞ்சுப்புட்டு, என்ன திருப்பி நான் அந்த பாவத்த செய்ய போறேன்னு சொல்லிட்டு, பள்ளியாசல்ல நின்டு ஆமீன் கிடைக்கும்னு நம்புறதும், ஆ அது முட்டாள்தனமான ஒரு இது ஆ அது. எல்லாமே அப்படியே நம்ம எல்லாம் எடுத்துக்க முடியாது. ஞானம் வேணுங்கிறாரு சொல்லுவாரு. ஆமா. அந்த அதான் இது இஃப்ராத்தும் இருக்கக்கூடாது, தஃப்ரீத். இஃப்ராத்னா எக்ஸ்ட்ரீமா போறது. ஆ தஃப்ரீத்னா ஓவர் அசால்ட். அது ம். 2மே இல்லாம நடுநிலையா இருக்கிறது. நடுநிலையா இருக்கணும். அது அதான் நெறைய இருக்குல்ல. உமர் அலி அல்லா தஆலா அபூ எவ்வளோ பயந்தாங்க நரகத்துக்கு. என்ன ம். அபூபக்கர் அலி அல்லா தஆலா வந்து ஒரு காலு சொர்க்கத்துக்கு போய், இன்னொரு காலு போன வரைக்கும் நான் ம். வந்து அ ம். என் பயத்துல தான் இருக்கிறேன். கண்டிப்பா, நெறைய இருக்குல்ல. நெறைய இருக்கு. மாஷா அல்லாஹ். கண்டிப்பா. அப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆ ஒபீடியன்ஸ். அதே வந்து அ இதுவும் சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து இது நடந்துச்சுல்ல, அலம் நஷ்ரஹ் லக்க சத்ரக்ங்கிறது வந்து ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி ச சு அ துவா கேட்டுருக்காங்க இல்லையா? ம். கேட்டாங்க. அல்லாஹ் வந்து அ அவங்கள வந்து அல்லாஹ் அவங்களுடைய நெஞ்சு நம்மலாம் அல்லாஹ் வந்து எல்லாம் ஓத சொல்றாங்கல்ல பேசுறதுக்கு முன்னாடி. என்ன ம். என்ன அந்த துவா அது? ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி رب اشرح لي صدري வஹ்லுல் ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ம். அதுலேருந்து இந்த இந்த நெஞ்சத்தை உருவாக்குறத பத்தி கேட்குறாங்க. என்ன அது ஆமா. வந்து எல்லாம் நம்மளும் இந்த இதுவா கேட்கணும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வந்து அவங்க கேட்காமயே குடுத்த ஒரு சிறப்பு அப்படிங்கிறாங்க. ம். சிறப்பு, சிறப்பு. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டு வாங்குனது என்ன? ஆமாமா. அதுவும் அல்லாஹ் கேட்க சொல்லி தான். அல்லாஹ்வுடைய அ ஆமா. கட்டளையின்படி தான் கேட்டாங்க. அவங்களும் நபிமார்கள் எல்லாருமே. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆமா. ஒரு அப்படின்னு நம்ம சிறப்பா சொல்றாங்க. ஆமா. ரசூலுல்லாவே கேட்கல. அல்லாஹ்வா வாண்டடா சொல்றான். ஆமா. ம்ஹ்ம். ஸோ ரசூல் ஸல்ல ர நபி 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 வேலைங்கிறது சாதாரண வேலை இல்ல பாருங்க. அது வந்து ம். எவ்வளோ ஏச்சு, பேச்சு என்ன அ எல்லாம் இருக்கும். அவ்வளோ நெஞ்சம் வந்து அவ்வளோ கடினமாயிடுமா. என்ன நம்மளே ம். யாராவது ஒரு மாரியா பேசிட்டாங்கன்னா, நம்ம நெஞ்சம் எப்படி ஆயிடுது? என்ன ஒரே ஹார்ட் ஆயிடுது இல்லைங்களா? என்ன கண்டிப்பா. அந்த வேலைய வந்து அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வந்து செய்றான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், அல்லாஹ்வுடைய அ கட்டளைகள செய்றதுக்கு அல்லாஹ் நமக்கு இன்ஷிரா குடுக்கணும். என்ன ரசூலுல்லாஹி ம். ஸல்லல்லாஹு நபிமார்களோட இன்ஷிரா எப்படின்னா, அவங்க வந்து வஹிய அறிவிக்கிறது, மார்க்கத்துக்கு மக்கள அழைக்கிறதோடக்கு அவங்க அல்லாஹ் இன்ஷிரா அவங்க கேட்கறாங்க. என்ன ம். அவங்க ஏற்கனவே நேர்வழியில தானே இருக்கிறாங்க அவங்க. இல்லைங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. "வவதஅனா அன்க விஸ்ரக்." வஅனா அன்க விஸ்ர. ம். உங்களை விட்டு உடைய சுமையை நாம் இறக்கினோம். வதஅனா இறக்குவது. வதஅ ம். ம். வதஅனா நாம் இறக்கினோம். அன்க ம். உங்களை விட்டு, அன்க ம். உங்களை விட்டு, ம். விஸ்ரக் உங்களுடைய போஷ் ம். உங்களுடைய சுமை. ம். ம்ஹ்ம். அலம் ம். என்ன சொல்றாங்கன்னா, அலம் அலம் முன்னாடி அது இன்னும் கொஞ்சம் அத பத்தி சொல்றாங்க. அலம் வந்து என்ன? அ டைரக்ட்டா நூன் அல் முத்தக்கல்லிம் அப்படிங்கிறாங்க. வி நாங்க. ம். அ வி வி வி. நாங்களே வதஅன. செய்யணும்னா எவ்வளோ பெரிய ஒரு சதுரு.
சதுர்னா என்ன, கல்புன்னா என்ன? சதுங்கிறது பெரிய ஒரு விஷயம். அதாவது உணர்வுகள், பொறுமை. கல்புங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை. கவுலன் சக்கீலன். ஸோ நல்ல சொல்லுவாங்கள்ல, கவுலன் ஷக்கீலன். நல்லா வந்து ம், வங்கியில இறக்க போறோம். அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்றான் சில சிலத்த. ம். ஷரஹல்லாஹு சத்ரு. இதுலயும் இருக்குல்ல, நம்ம வந்து சில குர்ஆன் ஆயத்துக்கள்ல வந்து யார் யாருக்கு வந்து அல்லாஹ் நேர்வழி காட்டணும்னு நினைக்கிறானோ அவங்களுடைய நெஞ்சத்தை விரிவுபடுத்துறான் அப்படிங்கிறான். அப்படி குர்ஆன் ஆயத்து ஒண்ணு இருக்குல்ல. என்னது? ஆமா, ஆமா. அதாவது வந்து ஒமை அஹ், யத்தகில்லா. அஃபமன் ஷரஹ அல்லாஹ் சத்ரஹு லில் இஸ்லாம். ஆ, ஆஹ். அதே மாதிரி வந்து யார் யாரோட நெஞ்சத்தை வந்து அல்லாஹ் விரிவுபடுத்துறானோ அவர் வந்து அல்லாஹ்வுடைய நூறுல இருக்கிறான். நூல் ஃபஹுவ அலா நூரின் மின் ரப்பிஹி. ஆ, ஃபஹுவ அலா நூரின் மின் ரப்பிஹி. ஆமா. அது 39 சூரா 22 ஆயத்துல வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா. ஏற்கனவே சொன்னான். வலம் உங்களுடைய நெஞ்சத்தை நான் விரிவுபடுத்தவில்லையான்னு கேட்குறான். என்ன போன தடவை 304ல வந்துச்சுல்ல. ஸோ கல்பு சது அலம் இங்க விஸ்ரக். அவதானா அன்க விஸ்ரக். இப்போ அவதான அன்க விஸ்ரக் பார்க்குறோம் இல்லைங்களா? அவதான அன்க விஸ்ரக்கல் லதி அன்பக தஹரக். ஒரே அவதானா, மேலும் நாம் உம்மை விட்டு சுமையை இறக்கினோம். என்ன என்ன அதோட அர்த்தம்? வதானா. இறக்கிறது, இறக்கி வச்சிடுறது. வதஅனா இறக்கிறது. ம், அன்க விஸ்ர, அன்க உங்களை விட்டு நாம் இறக்கி விட்டோம். விஸ்ர உங்களுடைய சுமைகள், உங்களுடைய ம், ம். சூரா மரியம். வழிகளை. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வந்து சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? ஆஹ் உன்னுடைய சுமையை இறக்கி வச்சோங்கிறதுக்கு அதே ஆமா, அவங்க குழந்தை பெற்று எடுத்தவன வருமே. மூணாவது சூறால 36வது ஆயத்துல சொல்றான். ம். ஈனா ததவுன தியாபக்கும் வயதஉ அன்ஹும் இஸ்ராஹும். வயதா அன்ஹும் இஸ்ராஹும். அது வந்து 7வது சூறால வருது அப்படிங்கிறான். ம். ம். அவங்கள வந்து அதாவது அஹ், அல்லாஹ் சுமையை வந்து எடுத்தான். ஹம்லுக்கும் விசிறுக்கும் என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஹம்லுன்னா நம்மளால தூக்க முடிஞ்ச அளவுக்கு தூக்குற சுமை வந்து. தூக்குறது வந்து ஹம்லு. விசிறு வந்து நம்மளே வந்து வந்து பிரேக் பண்ணிடும், கொலாப்ஸ் ஆகிடுவாங்களாம். நம்மளால தூக்க முடியாத ஒரு வெயிட். ஆளே காலி பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. ஹம்முல்னாக்கா அவரால முடியும். ஆம். தக்லீஃப் அவரால ம், முடிஞ்சது. ம், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. அல்லாஹ் ம், எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அவருடைய ம், தகுதிக்கு மேல ம், சுமக்க சுமக்க சொல்லுவது கிடையாது. ஆமா. தக்லீஃப் கொடுக்கிறது கிடையாது. அப்போ ம், ம், ஹமுல் அப்படின்னாக்கா அவரால தாங்க முடியும். அதே விசிர் அப்படின்னாக்கா அவரால ம், தாங்க முடியாத ஒரு கணம். ம், அல்லாஹ் அன்- ரசூலுல்லாஹ்க்கு அப்படிப்பட்ட கணத்தை விட்டு மின்னாங்கிட்டான். ம். அல்லதி அன்கத தஹரக். அடுத்தது அன்கதனா இந்த கிராக் சவுண்டு. நான் ரொம்ப உடையிற மாதிரி, ரொம்ப ம். ஒரு குச்சியை உடைச்சா சவுண்ட் வரும்ல, அந்த ம், மாதிரி ம். உடைக்கிறது. முதுகவே வந்து உடஞ்சிற மாதிரி ஒரு சுமைகள்லாம் ரசூலுல்லாஹி இருந்துச்சு. அதான் இந்த சில ஆயத்துக்கள் வந்து அவ்வளோ ஹெவியா கூட இருக்குமா. ஒண்ணு குறைஷி காஃபிர்களோட ஏச்சு பேச்சு அது ஒரு பக்கம். அது ஒரு பக்கம்.
இது அல்லாவுடைய வஹி. இந்த குதிரை ஆனா ஒரு ஒட்டகத்துல நிக்கும் போது ஒட்டகமே தாங்க முடியாம ஒட்டகமே சாஞ்சிற அளவுக்கு இருக்குனாக்கா, அப்ப ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு அதனால ஒரு ஆமா வலி இருக்கும், இருக்கும். சுமை இருக்கும். ஏன்னா வஹீன்றது இறை செய்தியாச்சு. ஆமா. இன்னும் சில பேர் சொல்றாங்க அந்த கவுலன் சக்கீலன் அதான் அல்லாஹ் போடுற ஆயத்துக்கு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளை பத்தி ரொம்ப கவலைப்பட்டாங்க. அந்த அந்த அது கூட அந்த சுமை கூட நிறைய ஆயத்துக்கள்ல வந்து சொல்லுவான். நீங்க வந்து கவலைப்படாதீங்க. உங்களுடைய வேலை வந்து எத்தி வைக்கிறது தான் அப்படின்ட்டு நிறைய இடத்துல அஹ், ம். அந்த சுமையை இறக்குனேன்னு கூட எல்லாம் சொல்றாங்கிறாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. சில சின்ன சின்ன இது கூட சொல்றாங்க. பொறுப்புகள் விசிறு வந்து சின்ன சின்ன பாவங்கள் அப்புறம் என்ன நபித்துவத்துக்கு முன்னாடி ஏற்பட்டது. இது ரொம்ப வீக்கான ஒரு தைஃபான ஒரு தப்சீர் கூட சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இருக்கா, அலைஹி இருக்கு. வஸல்லம் இல்ல என்ன அஹ், அலம் நஷ்ர லக சத்ர் அதான. அல்லதி அன்கதாகற நமக்கு என்ன பாடம் இது? அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வந்து உதவி தேவைப்பட்டிருக்கு. அல்லாஹ் வந்து உதவி கொடுத்துருக்கிறான். ஸோ நமக்கும் அல்லாஹ் என்ன பண்ணும், நம்மளுடைய சுமைகளும் அல்லாஹ் இறக்கி வைக்கணும் அந்த நேரத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ம் நமக்கும் இன்ஷா ம் அல்லாஹ் ம் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் கண்டிப்பா அல்லாஹ் தான் இறக்குவான். அவனை தவிர ஆமாம் வேற யாரும் என்ன பண்ண முடியாதுன்னு ஆமாம் இறக்க முடியாது. ஆமாம். அல்லது முதுவை முறித்து கொண்டிருக்கிறது. ம் ஸோ விசிறுங்கிறது வந்து பல மாதிரியா சொல்கிறாங்க. விசிறு வந்து நம்ம சாதாரண மக்களுக்கு வந்து டெய்லி செலவு, காசு, என்ன பணம், கவலைகள், குடும்பம், அரசியல், என்ன ஸோ இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு இருக்கிற ஒரு ம். கவலைகள்னு சொல்கிறாங்க. உதாரணம் சல்மான் அல் ஃபாரிசியை சொல்கிறாங்க. என்ன ஸோ சல்மான் அல் ஃபாரிசி பார்த்தீங்களா, அவங்க வந்து உண்மையை தேடி அஹ், அவங்களுக்கு வந்து ஒரு ஃபயர் வர்ஷிப் தான் அங்கே இருந்துச்சு. அந்த நெருப்பை வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையை தேடி மெசஞ்சர்ஸ். நான்கு அவஜதக தாலன் அது போன தடவை சொல்கிறான். பரஃபானா லக்க திக்ரக். அடுத்தது வந்து உங்களுடைய புகழை ஓங்கச் செய்தோம். என்ன? ஆ. இது என்ன வரஃபானா லக்க உங்களுடைய புகழை மேலோங்கச் செய்தோங்கிறாங்க இல்லைங்களா? வரஃபானா லக திக்ர. ம் உம்முடைய புகழை நாம் உயர்த்தச் செய்தோம். ம் பல பேரு பல மாதிரி கருத்துக்கள் சொல்றாங்க. முஜாஹிது, ம்ஹும். இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, ம் நம்ம இன்னைக்கு எந்த ஒரு தொழுகை எடுத்துக்கிட்டாலும் அஷ்ஹதுன்றது இல்லாத கிடையாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ம் அஸான்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இகாமத்ல அஷ்ஹது அல்லா இலாஹ. உலகம் ம்ஹும். ஃபுல்லாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்றது. இதுதான் ம் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய புகழ். அல்லாஹ் ம்ஹும். இதை வந்து முழு உலகத்திலையும் எல்லா நேரத்திலையும் எல்லா ஊர்களிலும் சொல்ல வச்சுட்டு இருக்கிறான் அப்படின்றாங்க. ம் ம் ம்ஹும். ரசூலுல்லாஹ்வுடைய பேர் இல்லாத அசான் கிடையாது, ம்ஹும். இகாமத் கிடையாது, ம்ஹும். அத்தஹியாத் கிடையாது. ம் 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 ம். ஸோ அபு சயீத் அல் குத்ரி என்ன சொல்றாங்கன்னா, ம். ம்,
அல்லாஹ் சொல்றான், எப்பெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி தான், எப்பெல்லாம் என் பேர் சொல்லப்படுதோ உங்களுடைய பெயரும் சொல்லப்படுது அப்படின்னு. ம். சுப்ஹானல்லாஹ். ஆமா. ஷஹாதால, அதான்ல, சலாத்துல, என்ன, அதேதான். எல்லாத்துலயும். வதானா வரஃபானா. இது ரிமூவ் பண்ணிட்டு அல்லாஹ் உயர்த்துறான் அவங்கள. ஆமா ஆப்போசிட். ஆமா. எது எதுகை அங்க வந்து வெயிட் இறக்குறான், இங்க அந்த ஆமா, சைடு உயர்த்துறான். எதுகை மோனின்னு சொல்லுவாங்கல்ல. என்ன இலக்கியம் பாருங்க, மாஷா அல்லாஹ். இந்த மாதிரி இது பண்றாரு. வதாஅன வரஃபஅன. ம். ரொம்ப முழுசா நடப்பான். அதான் நம்ம தமிழ் இலக்கியத்தை பத்தி இவர் சொல்லுவார், அண்ணா அப்படி பேசினார் இப்படி பேசினார்னு யாரோ பேசிட்டு இருந்தாங்களாம். என்ன, ஒரு ஆலிம் சொன்னாராம், குரான்லயும் பாருங்க நிறைய இருக்கு. இதா வல்துஹா வல்லைலி இதா சஜாமா வத்தாக்க ரப்புக்கா உமாக்காவா, அல்லாவும் அந்த மாதிரி அது அடுக்குமொழி எல்லாம் பேசுறான் அப்படின்ட்டும். மற்ற கண்டிப்பா. அடுக்குமொழி இலக்கியத்துல இருக்கிற அஹ், அடுக்குமொழிகள் மாதிரி தெரியும். ஆனா அந்த கருத்துகள் வந்து அந்த தனி மனிதரோட விருப்பு வெறுப்புகளை சேர்ந்து இருக்கும். இது வந்து அல்லாவுடைய இலக்கியம் இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இந்த சூரா குல்ஹுவல்லாஹு அஹத் வந்து ஒரு பெரிய கவிஞர் மக்கால உட்காந்துக்கிட்டு கவிதை படிச்சுட்டே இருக்கிறாராம். அப்போ சொன்னாரா, நீங்க என்னுடைய கவிதைக்கு ஈக்குவலா ஏதாவது கவிதை இருந்தா காட்டுங்களேன் அப்படின்னாரு. பக்கத்து குறைஷிகள்லாம் எல்லாம் அமைதியா இருந்தாங்களாம். ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய கவிஞராம். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு மோஜிசான. ஆனா ரசூல்லா காலத்துடைய மோஜிசா என்னன்னாக்கா, அங்க வாழ்ந்த மக்கள் எல்லாமே கவிஞர்கள், அரபு பண்டிட்டு. அவங்களுக்கு மத்தியில அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி வச்சு அவங்களெல்லாம் டம்மி ஆக்குறான் உங்களுக்கு முன்னாடி. அப்போ அந்த கவிஞர் வந்து கவிதை படிச்சு காட்டுகிறார் காபத்துல்லால. எல்லாம் ஆச்சரியமா கேக்குறாங்க. அலி ரலியல்லாஹு என்ன பண்ணாரு, குல் வல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. டால்லே முடிக்கிறது. எழுதி கொடுத்து விடுறாங்க. அத படிச்ச உடனே டக்குன்னு அந்த கவிஞர் சொல்லிட்டாராம், இது வந்து லம் அஜிது மினல் பஷர், இது மனிதர்களால் எழுதப்பட்ட கவிதை இல்லைன்றார். இல்லை. இது யாருப்பா கொடுத்துட்டது என்ன அலிதுல கை தூக்குனாங்களாம். ஆமா. இது நீங்களா எழுதுனீங்க? இல்ல இல்ல, இது கலாமுல்லா, இது குர்ஆனு. ஆமா. அவர் சொன்னாரா, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது கண்டிப்பா மனிதர்களால் எழுதப்பட்டது இல்லை. அத படிச்சு அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. போயிடுங்க. ஸோ ரஃபானா லக்க திக்ர். என்னென்ன வகையில அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு புகழ ஓங்க செய்றான்னா, உமை யத்தில்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வை வந்து யாரும் அல்லாஹ் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பின்பற்றுவார்களோ ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீம். தீமா. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லத்துக்கு வந்து உபே பண்றது, அது அடி பண்ணிடுறது, அல்லாஹ்க்கு அடி பண்ணிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்காக வந்து ரொம்ப வந்து அல்லாஹ்வுடைய அளவுக்கும் சில பேர் கொண்டு போயிடுறாங்க. அது அது கொண்டு தப்பு. போயிடக்கூடாது. அது தப்பு. இல்ல சில பார்த்தீங்கன்னா, இங்க ஊர்லலாம் இருக்கா என்ன தெரியல. இங்க வந்து சிங்கப்பூர், மத்த மலேசியா, இந்த சவுத் ஏசியன் நாடுகள்லாம் வந்து இந்த மௌலிது சலாம் பைத்துன்னுலாம் ஓதுறாங்க இல்லைங்களா? அது தப்புங்க. அது அந்த அது சலாம் எந் பைத்துன்றது ஆ எந்த எழுத்துக்கிட்டு ஓதுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹ் வருதுன்னுவாங்க. ஆ நல்லா காப்பாத்துறான். இந்த பரேல்வி கொள்கைன்னுவாங்க. இந்த தர்கால டீப்பா இருக்கிறவங்களுக்கு. அவங்களுடைய இதுவே என்னன்னாக்கா, அல்லாஹ்வுடைய ரூஹும் முஹம்மதுடைய ரூஹும் ஒண்ணுன்றாங்க அவங்க. நவுது பில்லாஹ். நவுதுல்ல. எவ்வளவு பெரிய தப்பு. ஆமா. ஏங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவுத் ஆயிட்டாங்க. அல்லாஹ் ஆ, வந்து அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம்ன்றான். ஆமா, அவனுக்கு மவுத்தே இல்ல, எப்பவும் உயிரோட இருக்கிறன்றான். ஆனா ஆமா. ரசூலுல்லாஹ் மவுத் ஆயிட்டாங்க, அடக்கிட்டாங்க. அ, ஆனா எப்படி நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹும் அல்லாஹ்வுடைய ரூஹும் ஒண்ணுன்னு சொல்லலாம்? ஆமா. ம்ஹ்ம். என்ன சொல்லி. ரைட். அது மாரி அல்லாஹ் காப்பாத்தணும். அந்த மாரி அதே போல பாருங்க, மௌலூத் ஊர்வலத்துல போன வாரம் யூபில ஐ லவ் முஹம்மதுன்னு சொல்லிட்டு டி-ஷர்ட்ல எழுதிக்கிட்டு ஆ, எல்லாம் இது பண்ணிக்கிறாங்க. அவன் ஆஹ, ஏற்கனவே அவன் ஒரு மாதிரியான ஆளு அங்க இருக்கிறவன் யோகி. ஆஹ, ஆ, அதுல போட்டு 50 பேர் மேல வழக்கு, அந்த ஆ, 50 பேர் வீடு இடிச்சிடுறது புல்டோசர்ல. ஆ, தேவையில்லாததானே. ஆமா. ரசூலுல்லாஹ் என்ன இந்த மாதிரி மௌலூது பேரணி பண்ண சொல்லியிருக்காங்களா? இல்ல. தேவையில்லாத வீண் வம்ப வந்து வளர்த்துக்கிட்டு. ஆனா என்னைக்குமே என்ன ம், ம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து போருக்கு போற
சமயத்துல கூட நீங்க வந்து ரோட டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றாங்க. ரோட்ட நீங்க ஆ. ஃப்ரீயா விடுங்க. மக்கள் ம். நடக்கிற பாதையில வந்து யாரு டிஸ்டர்ப் பண்ணுவாங்களோ, அவங்களுக்கு போருடைய நன்மை கிடையாதுன்றாங்க. ஆ, ஆ. நீ ம்ஹ்ம். இது மாரி பப்ளிக்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நாங்க வந்து இல்ல மௌலுது பேரணி, ரசூல்லா பேரணி, ஹுப்புன் நபி பேரணின்னாக்க இதெல்லாம் எந்த வகையில நியாயம்? ஆ, ஆ, ஆ. இல்ல, இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களாமே, ஒரு சஹாபி இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு நின்னாங்களாம். நீங்க ஆ நிக்கக்கூடாது அப்படின்னாங்களாமே இல்லையா? என்ன வார்ன் பண்றாங்க. எழுந்திரிக்காதீங்க. எந்திரிச்சு நிக்காதீங்க. அதெல்லாம் வந்து அது நம்ம தவறான மார்க்க கலாச்சாரம்ன்றாங்க. க அதாவது கலாச்சாரத்துக்காக இப்போ மத்த நாடுகள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அரசர், ஒரு அந்த நாட்டு அதிபர் வந்து நின்னா எந்திரிச்சு நிப்பாங்க. என்ன, அதுக்காக அந்த கலாச்சாரத்துக்காக நம்ம அந்த நியத்துல எந்திரிச்சு நின்றா ஓகே. என்ன, ஆ கண்டிப்பா. மத்தபடி அ ரச கண்ணியத்துக்காக இதுல தான் கண்ணியக்காரன் கண்ணியம் இருக்கு. ஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு செய்யக்கூடாத ஒண்ணு சொல்லி அவங்க கண்ணியத்துக்காக நின்னு இவங்க சொல்லுவாங்க. என்ன, ம். அல்லாஹு ஆலம் அவங்களுடைய நியத்துக்கள். இதுல என்னன்னா ஆலிம்களும் சேர்ந்து செய்றாங்க. அதான் ரொம்ப ஆலிம்கள் சேர்ந்து செய்யல அண்ணன். ஆலிம்கள் தானே செய்றாங்க இத. இத ஆஹ. இல்ல இதனுடைய அவங்க அதான் மகத்துவம் ஏற்கனவே பேசின மாரி இல்லன்னா அவங்கள வேலையிலேருந்து எடுத்துருவாங்க. மேனேஜ்மென்ட் என்ன செய்யும்? வருஷம் வருஷமா அதுக்கு செஞ்சுகிட்டு இருக்கிறோம். இல்லண்ணா அதுக்குன்னு எல்லாத்துலயும் தலையிட கூடாதுண்ணே. ம், ம், ம். இன்னைக்கு மலேசியா, சிங்கப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, பெருமளவுல பித்ஆவுடைய கூட்டம் இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த தர்கா, மௌலூதுடைய கூட்டங்கள். இல்ல இங்க இதனுடைய அந்த அளவுக்கு இல்ல. ஊரளவுக்கு கிடையாதுன்னு சொல்லலாம். என்ன, மலேசியால இருக்கும்னு நெனைக்கிறேன். சிங்கப்பூர்ல மலேசியால கம்மியா தான் இல்ல அங்கேயும் ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. நான் அறிவு ஆனா 1, 2 இந்த மாரி விஷயங்கள்ல அன்னைக்கு இப்ப தொழுவ போயிருந்தேன். இதெல்லாம் எந்திரிச்சு நிண்டு ஓதிக்கிட்டு இருந்தாங்க. நான் உட்கார்ந்து தான் இருந்தேன். என்ன, ஆஹா. ஸோ பார்த்தேன். இதெல்லாம் என்னடா இது புதுசா இருக்கே! இதெல்லாம் இப்படிலாம் செய்றாங்களே! எந்திரிச்சு நிக்கிறாங்களே! என்ன, நல்லா இது காப்பாத்து எவ்வளவு பெரிய தவறு. அது அது ரசூலுல்லாவுடைய இந்த அர்த்தத்த எடுத்துக்கூடாது. அல்லாவ அ வந்து அடிபணியிறது ரசூலுல்லாஹ் அடிபணியதுக்கா அச எந்திரிச்சு நிக்கிறது, சுஜூது செய்றதெல்லாம் அந்த அளவுக்கு போக்கூடாது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு ரஃபானா லக்க திக்ரக்ங்கிறது இந்த மீனிங் கொண்டு போயிறக்கூடாது அப்படிங்கிறேன். அ கண்டிப்பா, கண்டிப்பா. சப்ஜெக்ட்லயே நிப்போம். எங்கேயும் போயிற வேண்டாம். அதேதான், அதேதான். அதனால. 2வது அல்லாவே என்ன பண்றான், அவங்களுக்கு ஸலாத் சொல்றான். இன்னல்லாஹ வ மலாயிக்கத்துஹு யஸ்ஸல்லூன அலன் நபி. அது ஒரு யா அய்யுஹல்லதீன நல்ல ஆமனு ஸல்லு அவங்களோட அலைஹி வஸல்லம். இதுதான். நம்மளும் அல்லாஹ் ஆர்டர் போடுறான். அவங்களுக்கு மேல ஸலாம் சொல்லுங்க அப்படின்னு. அதான் ஸோ மார்க்கம் அவங்களுக்கு அனுமதிச்ச அ மார்க்கம் அனுமதிச்ச அந்த வேலைக்குள்ளேயே இருந்துக்கணும். ஆமா. வேற எப்படியெல்லாம் அந்த ரசூலுல்லாஹி புகழ அவங்க சொன்னா, குரான்லயே ஆ மத்த ம நபிமார்கள் சொல்லப்பட்டிருக்க மாரி இல்லாம, யா மூசா, யா ஈசா, யா தாவூதுன்னு சொல்லாம, ம். ரசூலுல்லாஹி என்ன சொல்லியிருக்காங்க, யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் யா ரசூல், அய்யுஹ யா யா அய்யுஹல் ரசூல். அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முதஸ்ஸிர் ம், இந்த ம். மாரிலாம் சொல்லி அல்லாஹ் அவங்களோட புகழ பொங்கச் செய்றான், செய்தோங்கிறான். ஸோ இது மெயின் அர்த்தம் என்னன்னா, ஆ ரசூலுல்லாஹி சொன்னத ஆ குரானு ரசூலுல்லாஹி மூலமா வந்துச்சு. ஹதீஸு குதுஸி அவங்க மூலமா வந்திருக்கு. அத நம்ம என்ன ம். சொல்லணும்? நம்ம ஆ சொல்லு அதான் அடிபணியணும். அதுக்கு அதுக்கு தானே நம்ம நம்ம ஆமா. வந்துன்னு அதுக்கு தான் என்ன சொல்றாங்கனாக்கா, சஹாபாக்கள். ம்ஹ்ம். சஹாபாக்கள் நமக்கு ஸ்கேலு. ம்ஹ்ம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கூட வாழ்ந்தவங்க, குரான் ம். இறங்கும்போது இருந்தவங்க, ம். ஜிப்ரீல பார்த்தவங்க. எனவே ம். அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க? அவங்க ம். முழுது ஓதுனாங்களா நீங்க பார்க்கணும். ம். என்ன ம். சொல்றீங்க? நாங்க ம். ரசூலுல்லாஹ் புகழ்றோம், புகழ்றோம். அப்ப நீ புகழ்றன்னு சொல்றீங்களா? ம். ரசூலுல்லாஹ் கூட இருந்த அபூ ஹுரைரா இந்த மாரி ஓதுகிறாரான்னு பார்க்கணும். ஆ. என்ன சொல்றீங்க? ம். அவங்களுக்கு இல்லாத பிரியமா உனக்கு? அவங்களுக்கு இல்லாத கண்ணியமா உங்களுக்கு? ம். அப்போ நமக்கு சஹாபாக்கள் தான் ஸ்கேல். ம். ம். அவங்க எப்படி பண்றாங்களோ, அத வச்சு நம்ம போனோம்னா, நம்ம பேலன்ஸ்டா இருப்போம். ஆமா. 2வது என்ன சொல்றான்னா, அந்த மாரி ரசூலுல்லாஹ்ன்னு எங்கெங்கெல்லாம் சொல்றானோ, முஹம்மது எங்கெங்கெல்லாம் சொல்றானோ, ரசூலுல்லாஹ் சேர்த்து சேர்த்து சொல்றான்ல. என்ன, ம். முஹம்மது ரசூலுல்லாஹ் 48வது சூரால ம். 29வது ம். ஆயத்துல சொல்றானா, ஆமா, ஆமா. மா கான முஹம்மதன் அபா அஹதின் மிர் வலாக்கின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலல்லாஹ் வ காத்தமன் காத்தமன் நபிய்யீன். நபின்னு சொல்றான். 2வது வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். வமா 3வது முஹம்மதுன் இல்லா ரசூல். சொல்றான். இங்கே பார்த்தீங்கன்னா, சூரா முஹம்மதுல மட்டும் ஆ முஹம்மதுர் அதாவது ரசூலுல்லாஹ்னே சொல்லிடுறாங்க. முஹம்மது மட்டும் சொல்லுவான். சூரா முஹம்மதுல மட்டும். ஏன்னா, ஆனா இல்ல அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆயத்து பேர் அல்லாஹ் முஹம்மதுன்னு வச்சுட்டான். என்ன அப்படிங்கிறதுனால சூரா பேரு. ஆ சொல்றாங்க. அஹம்மது அப்படிங்கிற பேர்ல கூட ரசூல் சேர்ந்து வருது அப்படிங்கிறாங்க. என்ன?
ومبشرا برسول يأتي يأتي من من بعد بعد اسمه. اسمه அஹ்மத். ஸோ பி ரசூலின் முன்னாடி சொல்லிட்டு அஹ்மத் சொல்றான் பாருங்க எல்லாம். கண்டிப்பா. அதுவும் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களுடைய கண்ணியத்தை நம்ம உயர்த்தி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ மாஷா அல்லாஹ் நம்ம வந்து இப்படி தான் நம்ம வந்து ரசூலுல்லாஹி ஸல்லத்தோட பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய பவரு, அவங்களுடைய புகழை வந்து நம்ம புரிஞ்சு செய்யணும். சும்மா கண்மூடித்தனமா என்ன சினிமா ஸ்டைல்ல பாட்டு பாடுறது என்ன அது நான் உங்களுக்கு வந்து மெட்ராஸ்ல பாருங்க எல்லா இந்த சினிமா மாதிரி மட்டும் தான். இந்த மாதிரி அந்த 12 நாள் மௌலுது ஓதாம இந்த மாதிரி குரான்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எப்படி சிறப்பிச்சிருக்கிறான் நான் அத அவங்க வந்து பாருங்க, அத ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆமா செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வாரத்துல 2 நாள் நோன்பு வச்சிருக்காங்க. மாசத்துல அத 3 நாள் வைங்க, அத சொல்லுங்க. வைங்க. அத வைக்கிறதுக்கு ஆள் இல்ல. ரசூலுல்லாஹி நோன்பு சொல்லிட்டாங்க. ஆமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வந்து வட்டி வேணாம் நாங்க வட்டி விட்டுருவோம். என்ன இந்த மாரி ம். பாவத்திலேருந்து வெளிய வர சொன்னாங்க. பாவத்திலேருந்து வெளிய வருவோம். ஹலால செய்வோம். என்ன அந்த மாரி ஒரு உறுதி எடுத்து செஞ்சாங்கன்னா நல்லாருக்கும். சும்மா வந்து அ செய்யணும். இன்ஷா அல்லாஹ். நம்ம யாரும் குறை சொல்லல. அடுத்த லெவலுக்கு அவங்க வரணும். ஹிதாயத்து செய்வோம். எல்லாரும் நம்ம சமூகம், நம்மளுடைய பிரதர்ஸ் தான். என்ன இப்ப இதில பிரிஞ்சிடுறாங்க சில பேர். இப்படி சொன்னா ஆயிடுறாங்க. இவங்க வந்து வேற குரூப், நம்ம வேற குரூப்புப்பா. அவங்க வஹாபி, இவங்க முஜாஹிது. அப்படி ஆயிறக்கூடாது. அல்லாஹ் காப்பாத்தணும். நம்மள வந்து அது மாரி ஒரு லேபிள போட்டுறக்கூடாது யாரும். என்ன? கண்டிப்பா, கண்டிப்பா. அல்ல. நடுநிலைன்னு என்னைக்குமே நடுநிலை தான் பெஸ்ட். ம், ம், ம். 2வது நீங்க சொன்ன மாரி பாங்கு. எங்கெங்கெல்லாம் வந்து உலகம் ஃபுல்லா சொல்லும்போது, அவங்களோட புகழ் தானே அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்டுக்கிட்டே தானே இருக்கு உலகம் ஃபுல்லா. என்ன? ஆமா, ஆமா. அது ஒண்ணு. ம்ஹ்ம். ஸோ فإن مع العسر يسرا. அது போயிருமா இன்ஷா அல்லாஹ். ம்ஹ்ம். இது என்ன அர்த்தம்? ஆதலால் நிச்சயமாக فإن مع العسر يسرا إن مع العسر يسرا. ம். துன்பத்துக்கு பிறகுதான் இன்பம், ம். துன்பத்துக்கு பிறகுதான் இன்பம். ம். ஆரம்பத்தில் கண்டிப்பாக நம்ம சோதனை வரும், ம். கஷ்டங்கள் வரும், சிரமங்கள் வரும். வாழ்க்கையில பலவிதமான ம். ஆஹ், நம்ம வந்து கஷ்டங்களை மேற்கொள்ளும். அதுக்கு ம். பிறகுதான் எடுத்த உடனேயே சிஎம் சேருக்கு ஆசைப்படுறாங்க. எல்லாமே நான் சிஎம் ஆயினேன், நான் சிஎம் ஆயினேன்னாக்கா ம். ம். இப்ப எடுத்த உடனேயே நாம வந்து அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஈஸியா கொடுத்துட மாட்டான். ம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கான வழிகள் தான் இன்று நாம் மேற்கொள்ளக்கூடிய வழிகள். ம். இந்த ம். வழிய நாம ஏத்துக்கிட்டு சபரா இருந்துகிட்டு ம். நாம அல்லாஹ்வை முன்னோக்கி போனாதான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கான வழி நமக்கு திறக்கும். ஆமா. ஸோ முதல்ல வந்து அல்லாஹ் ஃபேவர்லாம் நேமத்துக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றான்? அடுத்தது வந்து வரான். கஷ்டத்துக்கு பிறகு நிலவு இருக்கு என்ன அப்படிங்கிறான். ஸோ 2வது இது வந்து மா அதோட சேர்ந்து என்ன ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா, அதிலயே சேர்ந்து இருக்குங்கிறான். என்ன ஒரு நமக்கு ஒரு கஷ்டம் மாரி தெரியும். அதுல வந்து ஆ மஅ அ மஅல் யுஸ்ரி யுஸ்ராங்களா? ம். உம் ஸோ அதுக்கு பிறகு கூட இல்ல. அதிலேயே நம்ம வந்து உட்கார்ந்தோம்னா, இதுல நமக்கு என்ன அல்லாஹ் வந்து நிலவ வச்சிருக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆயத்து இது. ஆமா. நம்ம வந்து துன்பம்ன்ட்டு நம்ம நிராசை அடைஞ்சிடக்கூடாது. அதுல வந்து நிலவு உம் இருக்கு. என்ன சொல்லுவாங்கல்ல, தலைக்கு வந்து தலப்பாகையோட போச்சு அப்படிம்பாங்க சில பேரு. என்ன ஆமா. அ தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சு. போச்சு என்ன அந்த மாரி அல்லாஹ் காப்பாத்திட்டான். நம்ம வந்து சில விஷயங்கள்லேருந்து. அல் யுஸ்ர் அல் உஸ்ர் அல் அல் யுஸ்ரான்னு சொல்ல பாருங்க அல்லாஹ். என்ன உம் நம்ம அல் வந்து அ ஒரு துன்பத்தோட பல நன்மைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அ இஸ்ரா அப்படிங்கிறது வந்து அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உம் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, அதுல பல நன்மைகள் வரும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா. ஒரு கஷ்டத்தோட ஒரு நன்மை மட்டும் கிடையாது. என்ன ஸோ இன்ன இஸ்ரன் ஸோ அல்லாஹ் வந்து
உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஈஸி இருக்கு, லேஸ் இருக்குன்னு தான் சொல்றான். அது கஷ்டம் வந்து தற்காலிகமானது. இன்பம் தான் நிலைச்சது அப்படிங்கலாம். நம்ம இப்ப கஷ்டப்பட்டா சொல்லாங்கல்ல, இந்த விவசாயம் அதை தான் இந்த விவசாயி கஷ்டப்பட்டு உழைச்சா எப்படி அறுவடை சிறப்பா இருக்கும், அந்த மாதிரிங்கிற மாதிரி 2 தடவை சொல்றான். இன்னமால் ஊஸ்ரி யூஸ்ரா. இன்னும் அழுத்தி சொல்றாங்களா 2 தடவை? ஆமா 2 டைம். ஃபைன்னமால் உஸ்ரி யுஸ்ரன் இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா. நிச்சயமாக சிரமத்துக்கு பிறகுதான் இன்பம் இருக்கின்றது. நிச்சயமாக சிரமத்தோடுதான் இன்பம் இருக்கு. அப்போ சிரமம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் நீங்கள் எதை அடைய முடியாதுங்க. இது வந்து வாலிபர்களுக்கு, குறிப்பா ஸ்பெஷலி நம்ம பசங்களுக்கு தேவையான ஒரு வார்த்தை. இன்னைக்கு நம்ம பசங்க வந்து எல்லாமே என்ன நினைக்கிறாங்க, ஈஸியா பண்ணிங்க வேலை, ஈஸியா மார்க் எடுத்துடணும், ஈஸியா 100 எடுத்துடணும். அது எப்படி ஈஸியா 100 எடுக்க முடியும்? Without effort, they could not get anything. Effort இல்லாம எதுவுமே வராது. குர்பான் வேணும், தியாகம் வேணும், அர்ப்பணம் வேணும், கஷ்டம் வேணும். நீங்க இந்த துறையில நீங்க இவ்வளவு பெரிய ஒரு சிஏஓ உட்காந்துக்கிறீங்கன்னாக்கா, நீங்க லேசா வந்து உங்க அப்பா எடுத்து உங்களை அந்த சேர்ல உட்கார வச்சுட்டாங்களா? பாப்பாவே இல்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு அல்லாஹ் உட்கார வச்சான். முயற்சிகள் எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கீங்க, எவ்வளவு இது பட்டு இருக்கீங்க. அல்லாஹ் அக்பர். என்ன சொல்றீங்க? ஒரு தடவை அப்படித்தான் நம்ம இவரும் என்கிட்ட சொன்னாரு, அவங்க அம்மாவும் சொன்னாங்க, அவரும் சொன்னாரு. அலாவுதீன் ஹாஜியார் வந்து சிங்கப்பூர்ல வந்து டீ கடையில எச்ச கிளாஸ் பிளேட் கழுவி இருக்கிறாராம். இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறார்? அப்போ நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் எடுத்த உடனே 100வது சேரு, எடுத்த உடனே 100வது படி. எப்படி முடியும்? சிரமம் படணும், கஷ்டப்படணும், கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணணும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ண பிறகுதான் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும். அத வந்து இத புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. எங்க எல்லா பக்கம் போனேன், எல்லாமே காலேஜ்லயே சரி, எங்க போனாலும் சரி, நாங்க கஷ்டம்லாம் பட மாட்டோம், ஆனா எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வந்துட்டோம். அது எப்படி வரும்? இந்த சகிப்புத்தன்மைன்றது குறைஞ்சிச்சு. சகிப்புத்தன்மைன்றது அறவே குறைஞ்சிச்சு. வைதா ஃபரகத ஃபன்சப் வைலா ரப்பிக ஃபரகம் அப்படின்னு முடிக்கிறான்ல. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். வைதா ஃபரகத ஃபன்சப் வைலா ரப்பிக ஃபரகம். அப்படின்னா என்ன சொல்றாங்க? நீ எனவே வேலைகளிலிருந்து நீ ஓய்வு இறைவழியிலும் இரவில் வணக்கத்தில் முயல்வீராகங்கிறாங்களா? சுப்ஹானல்லாஹ். வைதா ஃபரகத மின் அம்ரி துன்யா, நீங்க உலக காரியங்கள்ல இருந்துலாம் நீங்க ஓய்வு பெற்றுட்டீங்கன்னு சொன்னாக்கா, உன்னுடைய ரப்புக்கு முன்னாடி நீங்க நின்றுடுங்க. சொல்லாவுடைய வேலையே இறைப்பணிதான் 24 hours. அவங்கள பார்த்து சொல்றான், உங்களுடைய உலக வேலை எல்லாம் முடிஞ்சுச்சுன்னா இந்த பக்கமும் திரும்பிங்கன்றான். அவங்க நோக்கம் இல்லை, இது நமக்கு சொல்றது. உலகத்துக்காக வேண்டி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உழைச்சாலும் அதை முடிச்சுட்டு நீங்க யார் பக்கமா திரும்பிடுங்க, ரப்பின் பக்கம் திரும்பிடுங்க அப்படின்னு. பரகத்தன்னா என்ன வந்து அசல்ல வந்து ஓய்வு பெற்று விடுவது. இவர் இந்த மாதிரி சார் ஃபாரியர், இவர் இங்க இருந்து ஓய்வு முடிச்சவரு அப்படின்வாங்க. ஃபாரியர் இவர் எந்த மாதிரி சார் அங்க ஃபாரியர், இவர் இந்த மாதிரி சார் ஓய்வு முடிச்சவருங்க, இந்த மாதிரி சார் ஃபாரியருங்க அப்படின்வாங்க. சரிங்களா? ஓதி முடிச்சவருக்கு ஃபாரிகா? ஆமா, ஃபாரியர்கள். இவர் இந்த மாதிரி சார் ஃபாரியர்கள். நீங்க இப்போ ஒரு ஆளுங்கிட்ட நீங்க எங்க ஃபாரியர்னு கேட்டாக்கா, நான் காஷிஃபிங்க, நீங்க நான் பாக்கவீங்க, நான் ஹசனிங்க அப்படின்வாங்க. அப்ப ஃபாரியர் அப்படின்னாக்கா படிச்சு முடிச்சுட்டாரு அவரு, அவ்வளவுதான், அவர் ஃப்ரீ ஆயிட்டாரு, அவர் பட்டதாரி. அதுக்கு மேல படிக்க மாட்டாரு. அதுதான் தப்பு. நம்ம ஆளுங்க ஒரு மேசல பட்டம் வாங்கிட்டு அதோட ஏற கட்டிடுறாங்க. நான் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிறாங்க. நம்ம எப்பவுமே தாலிபா தான் இருக்கணும், ஃபாரிகா இருக்கக்கூடாது. தாலிபா எப்பவுமே தேடிட்டே இருக்கணும்.
இதா ஃபரகத்தன்னா தான் நாள் ஃபுல்லா வேலை செஞ்ச பிறகு ஓய்வு அப்படியே பெற்று விட்டால் ரிலாக்ஸா போய் பெற்றும் போது ஃபன்சப். ஃபன்சப்னா நசப்னா திருப்பி வந்து என்ன சொல்றான் ஃபன்சப் ஃபன்சப்னா நின்றுடு, அல்லாஹ்வின் பக்கம் வந்துடு. சரி. நின்றுங்க நின்றுங்க பன்சப்னா என்னன்னா ரசூலுல்லாஹி நாள் ஃபுல்லா வந்து தாவா வேலை என்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லா நின்று தொழுவாங்க என்ன சுப்ஹானல்லாஹ். வந்து அதுல அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது என்ன ம். ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அப்படிதான் அந்த மாதிரி அல்லாஹ் கிட்ட பேசிட்டு உடனே மூசாட்ட ஃபிரௌன்ட்ட போங்களாம் அல்லாஹ் இல்லைங்களா ம். ரொம்ப கஷ்டமான வேலையை முடிச்சுட்டா ஈஸியான வேலைக்கு போங்க, உங்களோட பிடிச்ச வேலைக்கு போங்க அப்படிங்கிறான் என்ன? கைஃபுல் இபாதத்தன். இது சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து ஒர்க் ஹார்ட் ப்ளே ஹார்ட் அப்படிம்பாங்க என்ன? ம். நல்லா கஷ்டப்பட்டு வேலை கடுமையாகவும் விளையாடு அப்படிங்கணும் சொல்லுவாங்க. நமக்கு என்ன விளையாட்டு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நபிமார்களுக்கெல்லாம் என்ன விளையாட்டுன்னா அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பேசுறது நைட்ல காலு வீங்குற அளவுக்கு நின்றாலும் அவங்களுக்கு அதுல ஒரு ராகத்து ரிலீஃப் இருந்திருக்கு. ஆ. அது ஒரு சிரமமா பார்க்கல அவங்க. நமக்கு அது கட்டளை கிடையாது. அவங்களுக்கு தஹஜ்ஜத்லாம் அவங்களுக்கு வந்து ஃபர்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ம். அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஃபர்லு. நமக்கு கிடையாது ஆனா. நமக்கு கிடையாது, நமக்கு கிடையாது. ம். நம்ம ஃபர்லே செய்யறது இல்ல. இல்ல. ரகபன்னா வந்து நீங்க அல்லாஹ்க்காக மட்டும் ரகப் பண்ண சொல்றான். முழு மனசோட இன்ட்ரெஸ்டோட போகும். ஆமா. இல ரப்பிக்க ஃபரகம். ஆமா. உங்களுடைய ரப்பின் பக்கம் அப்படியே இன்ட்ரெஸ்டா வந்துருங்க. நம்மளுடைய ரகபம் எப்படி இருக்கணும்னா, அல்லாஹ்வுடைய நியத்துல தான் இருக்கணும். அல்லாஹ்க்காக நம்ம வந்து ஓய்வு எடுக்கிறோம். தூக்கமும் வந்து இபாதத்தா மாறிடுது இல்லைங்களா? என்ன? ம். அல்லாஹும்ம இன்னி பிஸ்மிக அமூத்து வாஹியா அப்படிங்கும்போது அதுவும் ஒரு இபாதத்தா மாறிடுது. என்ன? மனைவியோட சந்தோஷமா இருக்கிறது அதுவும் சதக்காவ மாத்திரான் அல்லாஹ். என்ன? கண்டிப்பா. ஒரு விளையாடுறது என்ன? அதுவும் இபாதத்தா மாரி அத விட்டுவிட்டு படம் பார்க்கறது, சினிமா அந்த மாரி ஆ. அது பாவத்துல கொண்டு போய் தள்ளிடுது. எது எது வந்து நமக்கு உண்மையான ஓய்வு தருதுன்னு பார்க்கணும். என்ன? கண்டிப்பா. சில சைத்தா வேலையெல்லாம் பார்த்தா படங்கள்லாம் பார்த்தோம் நமக்கு என்ன ஆனா இன்டர்நெட்ட சொல்றேன். YouTube, இன்டர்நெட் நல்ல ஆமா, விஷயங்கள் ஆமா. நல்ல விஷயங்களும் இருக்கு. அது எவ்வளோ நல்ல ஹதீஸ் இருக்கு. நல்ல விஷயங்கள் கத்துக்கலாம். என்ன? ஆ. அது அந்த மாரி ஓய்வு எடுக்கிறது வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லது. ஸோ இது கூட சொல்லுவாங்க. இதா ஃபரகத ஃபன்சப் ஃபைலா ரப்பிக ஃபரகப். என்னன்னா ம். அ இப்போ இப்போ பாலஸ்தீன மக்கள்லாம் பாருங்க எவ்வளோ சிரமப்படுறாங்க. என்ன? ஸோ காசா பீப்பிள பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அவங்க வந்து க அவங்க இப்போ இப்போ நெறைய பேர் மீடியாலாம் போய் கேட்கும்போது, அவங்க சொல்ற வேர்ட் என்னன்னா, ஆ. இந்த நெசவு தானா அவங்களுக்கு. டயர்டா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன? ஆமா. என்ன வேற எந்த கம்ப்ளைண்ட் அவங்கள்ட்ட இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கு சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல. என்ன? அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஒரு குத்துபா வந்து 2 1/2 நிமிஷமோ ஏதோ தான் ஓதி குத்துபா ஓதி முடிச்சாங்களாம். ம். யூடியூப்ல வந்துச்சே பார்த்தீங்களா? என்ன? பாக்குறேன். அனுப்பிச்சு விடுறேன். அந்த இமாமுனால குத்துபாவும் ஓத முடியல. அவ்ளோ பசி. என்ன? பசி பாவம். அந்த அந்த மக்கள் கேட்க வந்த மக்களுக்கும் பசி, பட்டினியில இருக்கிறாங்க. என்ன? ம். இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன். அவங்க மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு தான் ஊர்ல நோம்புலாம் வைக்கிற மாரி இந்த இதெல்லாம் வந்துருந்துச்சுங்களா? வைக்கிறாங்க. அதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டு. என்ன? ஸோ அவங்க சொல்ற ஒரே கம்ப்ளைண்ட் அல்லாஹ் ஏன் எங்கள இந்த மாரி ஆக்கிட்டான்? இந்த மாரி உலக மக்கள வந்து சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்ற ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, கலப்படைஞ்சுட்டோம். டயர்டா இருக்கு. கண்டிப்பா. அப்படிங்கிறாங்க. என்ன? டயர்டு எப்ப போகும்னா, அவங்க எப்போ மௌத்தா போறாங்களோ அந்த டயர்ட்னஸ் போயிடுது. அல்லாஹ் அவங்களுக்கு ராஹத்த குடுத்துடுறான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து நமக்கு என்னன்னா, மக்களுக்கு வந்து இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பயந்த ஒரே பயம் நம்ம உம்மத்துகளுக்கு என்ன பயந்தாங்கன்னா, ஒரு சோம்பேறித்தனம், கஃப்லா. என்ன? ம். வசனத் அலட்சியம். அந்த மாரி அலட்சியத்த தான் பயந்தாங்களாம். இங்க வந்து இந்த மாரி
இப்போ நம்ம பலஸ்தீன மக்கள், காசா மக்களை போய் பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, அவ்வளோ கஷ்டத்துலையும், அவ்வளோ கொடுமைகள்லையும் ஒரு சின்ன களைப்பு தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. நமக்கு எப்படி போணும்? அந்த மாதிரி நம்ம வேலை செய்யணும். உம் களைப்படையணும். களைப்பு அடைஞ்சு திருப்பி வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி களைப்படையணும். அப்பதான் வந்து வாழ்க்கையில முன்னுக்கு போக முடியும். உம் அப்படின்ட்டு நம்ம சொகுசா நீ சொல்ற மாதிரி லேசா எல்லாம் வந்துரும். எல்லாம் லேசா சாப்பிட்டுட்டு கிடைச்சிரும்னாக்கா கிடைச்சிரும்ன்ட்டு இருந்தா மேல போக முடியாது வாழைப்பழம் வாழ்க்கையில. வாழைப்பழம் சோம்பேறின்றாங்களே. ஆமா. ஸோ நீங்க ஒரு உதாரணங்கள்லாம் சொன்னீங்க. எவ்வளோ சிரமப்பட்டாங்க, எவ்வளோ மேல முன்னுக்கு வந்தாங்கன்னா, தன்னா வந்தல்லைல்ல. எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. என்ன? ஸோ ஒரு சிரமம் எல்லாத்துக்கு பின்னாடியும் வந்து என்ன சொன்னோம், உங்களே எடுத்துங்க. நீங்க ஆமா. சாதாரண குடும்பத்துல பிறந்த ஆள் தான், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஆள் தான். நீங்க அல்லாவுடைய நிலைமையில, அல்லாவுடைய அருளால இந்த ஒரு பொசிஷன்ல இருக்கீங்கன்னும் போது உங்களுடைய ஹார்ட் ஒர்க், ஆமா. அல்லாவுடைய உதவி, அல்லாவுடைய மின்னத்து, அதுதான் ஆமா. முதல். உங்களுடைய ஆமா. ஹார்ட் ஒர்க், உங்களுடைய ஆமா. தொடர் முயற்சி, உங்களுடைய தொடர் உழைப்பு. இப்ப இந்த உழைப்பு நம்ம பசங்களுக்கு தெரியாது. நம்ம பசங்கன்னா ஈஸியா உட்கார்ந்துகிட்டே எல்லாம் படிக்கணும்னு நினைப்பாங்க. என்ன ஆமா. சொல்றீங்க? இல்ல இருக்காங்க. சில சிரமப்படுற பிள்ளைங்களும் இருக்கு. என்ன? இருக்காங்க. இல்லாம இல்ல. அவங்க வந்து இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் அவங்களும் மேல போணும். இப்படி இருக்கிறவங்க போணும். இன்னும் மேல வரணும். அப்படிங்கிற ஒரு வரும். எண்ணத்துல வரும். எடுத்துக்குவோம் இன்ஷா அல்லாஹ். நல்லதுண்ணே, இன்ஷா அல்லாஹ். ஓகே. சூரா முடிச்சிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த சூறா நம்ம வந்து வர சரி. வாரங்கள் ஏதாவது ஒரு நாள்ல பார்ப்போண்ணே. ரொம்ப சந்தோஷம். இத பாருங்க, ஒரு ஜூஸ் முடிக்க போறோம். ஆமா. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஜூஸ் முடிக்க போறோம். இவ்வளவு நாளா ஓடிட்டு இருக்கு. இவ்வளவு நாளா மாஷா அல்லாஹ். அவ்வளவு பண்ணிருக்கோன்றேன். அவ்வளவு பண்ணியும் அவ்வளவு விஷயங்கள் பண்ணி இந்த ஒரு ஜூஸ் முடிக்க போறோம். இது ஆமா. இன்னும் இருக்கு, 1/4 ஜூஸ் இருக்கு. அதுக்கு என்ன ஒரு மாசம் கூட நமக்கு. ஏன்னா ஆமா. கடைசியில தான் போக விளக்கங்கள் நிறைய வரும், சின்ன சின்ன சூறாக்கள்ல. ம். அல்ஹம்துலில்லாஹ். நல்லது, ரொம்ப சந்தோஷம். துஆ பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். சரி. சரிங்களாண்ணே? சரி. நல்லதுண்ணே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.